உங்க பேச்சு மதிக்கப்படலையா? 4 பேருக்கு முன்னாடி பேச பயமா இருக்கா? இல்ல நீங்க என்னதான் உருப்படியா பேசினாலும் மத்தவங்க உங்கள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. அடுத்த 7 நாள்ல உங்க பேச்சையும் ஆளுமையையும் மாத்த போற சாணக்கியா ட்ரெய்னிங்க பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனோட பலம் அவனோட கைகள்ல இல்ல, அவன் பேசும் வார்த்தைகள்ல இருக்கு. நீங்க எப்படி பேசணும், எங்க பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகமே உங்க பின்னாடி வரும். இப்போ அந்த 7 நாள் பயிற்சிய ஒவ்வொன்னா பாப்போம். டே 1, மௌனத்தின் வலிமை, த பவர் ஆஃப் சைலன்ஸ். சாணக்கியர் பயிற்சியோட முதல் நாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மௌனம். நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அதிகமா பேசுறது தான் புத்திசாலித்தனம், அப்பதான் நம்மள எல்லாரும் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிர். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எவன் ஒருவன் வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்துகிறானோ அவனுடைய வார்த்தைகளுக்குத்தான் உலகத்தில் மதிப்பு அதிகம். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இதுதான். ஃபர்ஸ்ட், பதிலளிக்க அவசரப்படாதீங்க. யாராவது ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஒரு 2 செகண்ட் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. அந்த சின்ன பாஸ் நீங்க யோசிச்சு பேசுறீங்கங்கிற பிம்பத்தை உருவாக்கும். செகண்ட், தேவையற்ற பேச்சுக்கு நோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மத்தவங்க பேசுற வம்பு தும்புகள்ல கலந்துக்காதீங்க. ஒரு இடத்துல விவாதம் நடக்குதுன்னா அங்க உங்க கருத்தை சொல்லாம மௌனமா கவனிங்க. தேர்ட், கேட்பவராக மாறுங்கள். பி எ லிசனர். நீங்க பேசும்போது உங்களை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க அமைதியா மத்தவங்க பேசுறத கவனிக்கும் போது அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னங்கிற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். ஃபோர்த், சக்தி சேமிப்பு. அதிகமா பேசுறது உங்க மூளையையும் உடம்பையும் சீக்கிரம் சோர்வடைய செய்யும். இன்னைக்கு மௌனமா இருக்கிறது மூலமா உங்க சக்தியை சேமிச்சு வைங்க. அந்த சக்தி உங்க முகத்துல ஒரு தேஜஸையும் கண்ணுல ஒரு தெளிவையும் கொடுக்கும். இன்னைக்கு நீங்க கம்மியா பேசுங்க, அதிகமா கவனிங்க. ஏன் இவன் இன்னைக்கு இவ்ளோ அமைதியா இருக்கான்னு மத்தவங்க உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்க மௌனம் ஆழமா இருக்கட்டும். நீங்க பேசாம இருக்கும்போதுதான் மத்தவங்க உங்களை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மௌனம் பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய ஆயுதம். முதல் நாள் மௌனத்தோட வலிமையை உணர்ந்திருப்பீங்க. இப்போ 2வது நாள் நாம பேச போற வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிற குரல் நிதானம் பத்தி பார்க்க போறோம். த பவர் ஆஃப் யுவர் வாய்ஸ். சாணக்கியர் சொல்றாரு, ஒருத்தரோட குரலை வச்சே அவரோட மனநிலை என்ன, அவரோட பலம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க என்ன பேசுறீங்கிறத விட அதை எப்படி பேசுறீங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். வேகத்தை கட்டுப்படுத்துங்க, ஸ்பீட் கண்ட்ரோல். நம்மள நிறைய பேர் பதட்டத்துல கடகடன்னு பேசி முடிச்சிருவோம். அப்படி பேசினா இவருக்கு தன்னம்பிக்கை இல்ல, சீக்கிரம் பேசிட்டு ஓட பாக்குறாருன்னு மத்தவங்க நினைப்பாங்க. இன்னைக்கு பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவுல சின்ன இடைவெளி விடுங்க. ஒரு ராஜா எப்படி நிதானமா ஆணை பிறப்பிப்பாரோ அந்த நிதானம் உங்ககிட்ட இருக்கணும். குரலின் கணம், டெப்த் ஆஃப் வாய்ஸ். பயத்துல பேசும்போது குரல் மேலெழும்பி ஹை பிச்ல ஒரு மாதிரி கீச்சு குரலா மாறும். அது உங்க பலவீனத்தை காட்டும். மூச்சை கவனிச்சு வயித்துல இருந்து குரலை எடுங்க. ஆழமான நிதானமான குரல் மத்தவங்கள உங்களை நோக்கி திரும்ப வைக்கும். தெளிவான உச்சரிப்பு, கிளாரிட்டி. வார்த்தைகளை மெல்லாதீங்க. ஒவ்வொரு சொல்லும் தெளிவா மத்தவங்க காதுல போய் விழணும். இவன் தெளிவா பேசுறான், அப்போ இவன் சொல்றது உண்மையா தான் இருக்குங்கிற பிம்பம் அங்க உருவாகும். பயிற்சி 2. இன்னைக்கு நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவசரப்படாம நிதானமா பேசுங்க. முக்கியமா நீங்க பேசும்போது மத்தவங்க குறுக்கே பேசினா பதட்டப்படாதீங்க. அமைதியா இருந்துட்டு அவங்க முடிச்ச உடனே உங்க பேச்ச அதே நிதானத்தோட தொடருங்க. உங்க குரல் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை சிதற விடாம குறி தப்பாம பயன்படுத்துங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகாரத்தோட உச்சமே நிதானம்தான். நீங்க நிதானமா பேச ஆரம்பிக்கும் போது உலகம் உங்க வார்த்தைகளுக்கு காது கொடுக்க ஆரம்பிக்கும். 3வது நாள். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் ரொம்ப கசப்பானது, ஆனா ரொம்ப அவசியமானது. எல்லா இடத்துலயும் உங்க வாயை திறக்காதீங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடியும் உங்க பேச்ச புரிஞ்சுக்காத முட்டாள்கள் மத்தியிலையும் நீங்க பேசுறது செவிடன் காதல சங்கு ஊதுற மாதிரி. அங்க நீங்க எவ்வளோ பெரிய உண்மைய சொன்னாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. அந்த இடத்துல உங்க மௌனம் தான் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. யாராவது உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்டா மட்டும் சொல்லுங்க. கேட்காத இடத்துல நீங்க சொல்ற கருத்து மத்தவங்களுக்கு தலைக்கணமா தெரியும். உங்க வார்த்தைகள் விலை மதிப்பற்றதுன்னு மத்தவங்க உணரணும்னா அதை அடிக்கடி எல்லா இடத்துலயும் சிதற விடாதீங்க.
யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா இல்ல கோபமூட்டினா உடனே திருப்பி பேசாதீங்க. சாணக்கியர் தந்திரம் என்ன தெரியுமா? எதிரி உங்களை நிலை குலைய வைக்க பார்க்கும்போது நீங்க அமைதியா சிரிச்சிட்டு போயிட்டே இருந்தா அவங்க தான் பதட்டமாவாங்க. உங்க நிதானம் அவங்கள பயமுறுத்தும். இன்றைய பயிற்சி. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு ஒரு கோடு போடுங்க. ஒரு விவாதம் நடக்கும்போது உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் இங்க பேசுறது அவசியமான ஒரு நிமிஷம் யோசிங்க. அவசியம் இல்லைன்னா பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கம் எப்போவும் கர்ஜனை செஞ்சுட்டு இருக்காது. ஆனா அது ஒரு தடவை கர்ஜனை செஞ்சா அந்த காடே அதிரும் இல்ல. அந்த மாதிரி உங்க வார்த்தைகள் அபூர்வமா இருக்கணும், ஆனா அது வெளிவரும்போது பவர்ஃபுல்லா இருக்கணும். 3 நாள் மௌனத்தையும் குரல் நிதானத்தையும் பழகியாச்சு. இப்போ 4வது நாள். ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவனோட தகுதியை தீர்மானிக்கிறது அவனோட உடல் மொழி. சாணக்கியரோட தந்திரம் சொல்றாரு, நீங்க உள்ளுக்குள்ள பயந்திருக்கலாம், ஆனா அந்த பயத்தை உங்க உடம்பு காட்டி கொடுத்துடக்கூடாது. சிங்கம் வேட்டைக்கு தயாரா நிக்கும்போது அதோட உடம்புல ஒரு வேகம் இருக்கும், ஆனா பயம் இருக்காது. இன்னைக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய 3 உடல் மொழி ரகசியங்கள்: நேரான நடை மற்றும் நிமிர்ந்த பார்வை. குனிஞ்சு நடக்கிறது, தோள்களை தொங்க போட்டுட்டு உட்கார்றது, இதெல்லாம் நான் ஒரு தோல்வியாளன்னு நீங்க சொல்லாமலே உலகத்துக்கு சொல்ற அடையாளங்கள். இன்னைக்கு நேரா நிமிர்ந்து உட்காருங்க. நடக்கும்போது தரைய பார்க்காம நேரா முன்னாடி பார்த்து நடங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க மூளைக்கு நான் ஒரு தலைவன்கிற செய்தியை அனுப்பும். கண்களின் அதிகாரம், ஐ கான்டாக்ட். யாராவது உங்ககிட்ட பேசும்போது கண்ணை பார்த்து பேசுங்க. கீழே குனிஞ்சு பேசுனா அது பயம், மேல பார்த்து பேசுனா அது திமிர், ஆனா கண்ணை பார்த்து பேசுனா அதுதான் தன்னம்பிக்கை. சாணக்கியர் சொல்றபடி எதிரியோட கண்ணை நீங்க நேருக்கு நேர் சந்திக்கும்போது அவங்க பாதி பலத்தை அங்கேயே இழந்துருவாங்க. கைகளின் அசைவு, ஜெஸ்டர்ஸ். பேசும்போது கைகளை இறுக்கி கட்டிக்காதீங்க. அது நீங்க எதையோ மறைக்கிறீங்க இல்லனா பயப்படுறீங்கன்னு அர்த்தம். இயல்பா கைகளை அசைச்சு பேசுங்க. அது உங்க பேச்சுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். டாஸ்க் ஃபார் டே 4. இன்னைக்கு நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. உங்க முகம் எப்படி இருக்கு, உங்க கண்கள் எப்படி இருக்குன்னு கவனிங்க. வெளியில போகும்போது அறிமுகமில்லாத ஒருத்தரை பார்த்தா கூட சின்னதா ஒரு புன்னகையோட அவங்க கண்ணை பார்த்து தலையசைங்க. அந்த நிமிஷமே உங்களை ஒரு ஆளுமையா மத்தவங்க பாப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வார்த்தைகளை விட உங்க உடம்பு அதிகமா பேசுது. அந்த பேச்சு ஒரு ராஜாவோட பேச்சா இருக்கட்டும். 4 நாள் பயிற்சியில உங்களை நீங்க செதுக்கியாச்சு. இப்போ 5வது நாள். நாம பேச போற விஷயத்தோட தரம் பத்தி பார்க்க போறோம். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு சிறந்த பேச்சுங்கிறது ஒரு அம்ப போல இருக்கணும். அது நேரா போய் இலக்க தாக்கணும். அம்பு நீளமா இருக்கிறத விட அது எவ்வளவு கூர்மையா இருக்குங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நீங்க பழக வேண்டிய 3 விஷயங்கள். வழவழன்னு பேசாதீங்க. ஸ்டாப் ராம்பிளிங். நம்மள நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சு சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போயிருவோம். அப்படி பேசும்போது கேக்குறவங்களுக்கு அலுப்பு தட்டிடும். சொல்ல வந்தத முதல் 2 நிமிஷத்திலேயே நறுக்குன்னு சொல்ல பழகுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வார்த்தைகளுக்கு எடை கூடும். எளிமைதான் அழகு. பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு பேசுனாதான் அறிவாளின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன பையனுக்கு புரியிற அளவுக்கு எளிமையா பேசுறதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு, உங்க அறிவு உங்களுக்காக, ஆனா உங்க பேச்சு மத்தவங்களுக்காக. இனிமையான கண்டிப்பு, ஸ்வீட் அத்தாரிட்டி. நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அது மத்தவங்க மனச காயப்படுத்தாம இருக்கணும், ஆனா அதே சமயம் அதுல ஒரு அதிகாரம் இருக்கணும். மென்மையா சொல்லுங்க, ஆனா உறுதியா சொல்லுங்க. இதுதான் சாணக்கியரோட ராஜதந்திரம். இன்றைய பயிற்சி. டாஸ்க் ஃபார் டே 5. இன்னைக்கு நீங்க யார்கிட்ட பேசினாலும் 3 வாக்கியத்துக்கு மேல பேசாம ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணுங்க. நீங்க சொல்ல வந்ததை மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமா பேசுறவங்க மதிக்கப்படுறதில்ல. உங்க பேச்சு தேன் மாதிரி இனிமையாவும் இருக்கட்டும், வைரம் மாதிரி உறுதியாவும் இருக்கட்டும். 5வது நாள் வரைக்கும் எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டோம். இப்போ 6வது நாள் எதை பத்தி பேசணும்னு கத்துக்க போறோம். ஏன்னா உங்க பேச்சோட தரம் தான் உங்க ஆளுமையை தீர்மானிக்குது. சாணக்கியர் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் சொல்றாரு. தாழ்ந்த மனிதர்கள் மத்தவங்கள பத்தி பேசுவாங்க, சாதாரண மனிதர்கள் நிகழ்வுகளை பத்தி பேசுவாங்க, ஆனா உயர்ந்த மனிதர்கள் லட்சியங்களை மட்டும்தான் பேசுவாங்க. இன்னைக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான மாற்றங்கள். புறம் பேசுறத நிறுத்துங்க. ஸ்டாப் காசிப்பிங்.
யாராவது ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பத்தி தப்பா பேசுறது உங்க தரத்தை தான் குறைக்கும். மத்தவங்களோட குறைகளை பேசுறதால உங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமில்ல, இனிமே எப்பவுமே மத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறத தவிர்த்துருங்க. லட்சியங்களை பேசுங்க. ஸ்பீக் விஷன். உங்க கனவுகள் என்ன? அடுத்த 5 வருஷத்துல நீங்க எங்க இருக்க போறீங்க? உலகத்துல எதை மாத்த போறீங்க? இத பத்தி பேசுங்க. நீங்க லட்சியங்களை பத்தி பேசும்போது உங்க குரல்ல ஒரு ஈர்ப்பு வரும். உங்க ஆளுமை ஒரு காந்தம் மாதிரி மாறும். திறமையானவங்க உங்களை தேடி வருவாங்க. தரம் குறைந்த வார்த்தைகளையோ மத்தவங்கள மட்டம் தட்டுற சொற்களையோ பயன்படுத்தாதீங்க. உங்க வார்த்தைகள் உங்களோட கண்ணாடி. நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஒரு கண்ணியமான, தெளிவான மனிதன்னு உலகத்துக்கு பறைசாற்றணும். இன்றைய பயிற்சி டாஸ்க் ஃபார் டே 6. இன்னைக்கு ஒரு நாள் முழுசா மத்தவங்கள பத்தி புகழாட்டியும் பரவாயில்ல, யார பத்தியும் குறை சொல்லாம இருந்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை பத்தியும் புதுமையான ஐடியாஸ்களை பத்தியும் மட்டும் பேசுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்தவங்க முதுகுக்கு பின்னாடி பேசாம அவங்க முன்னேற்றத்தை பத்தி பேசுறவன் தான் உண்மையான தலைவன். இன்னைக்கு உங்க பேச்சு உங்களை ஒரு தரமான மனிதனா காட்டட்டும். எப்படி பேசுனா உங்க காரியம் கச்சிதமா முடியும், மத்தவங்களோட மனசை உங்க பேச்சு மூலியமா எப்படி கவனம் பண்ணணும், இத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம தெளிவா பார்க்க போறோம். யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு வேலைய சொல்லும்போது மொட்டையா இத பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இவ யாருடா நமக்கு வேலை ஏவறதுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன தாழாம ஈகோ வந்துருங்க. அதனால எப்பவும் ஒரு உதவி கேக்குறப்போ அந்த வேலைய எதுக்காக செய்ய சொல்றீங்கங்கிற காரணத்தை ஒரு வரியில சேர்த்து சொல்லுங்க. உதாரணத்துக்கு, நம்ம ஆஃபீஸ்ல கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றதை விட, தம்பி நாளைக்கு மேனேஜர் கிட்ட ஒரு மீட்டிங் இருக்குதுங்க, அதுக்கு இந்த விவரம் வேணும், அதனால இந்த ரிப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் வேகமா முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. நிசமாவே சொல்றேங்க, நீங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்லி கேக்குறப்போ அவங்க மனசுக்குள்ள நீங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதா நினைப்பாங்க. ஆஹா, இவரு நம்ம கிட்ட விவரத்தை சொல்லி கேக்குறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வேலைய தட்டாம செஞ்சு முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம ஊர்ல சும்மா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா விவரம் சொல்லி பாருங்க, காரியம் கச்சிதமா நடக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது பெஞ்சமின் பிராங்க்லின் எஃபெக்ட். சின்னதா ஒரு உதவி கேளுங்க. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்குங்க, ஆனா நிச்சயமாவே இது ஒரு பெரிய வித்தை. பொதுவா நம்ம ஊர்ல என்ன நினைப்போம், ஒருத்தர்கிட்ட நாம உதவி செஞ்சாதான் அவங்களுக்கு நம்மள பிடிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுங்களா? அவங்க கிட்ட நீங்க ஒரு சின்ன உதவி கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு தான் பெஞ்சமின் பிராங்க்லின் எஃபெக்ட். இதை எப்படி நம்ம காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு, உங்க கூட வேலை செய்யற ஒருத்தரோ அல்லது புதுசா பழக்கமான ஒருத்தரோ உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே நிக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க கிட்ட போய், தம்பி அந்த பேனா இருந்தா கொஞ்சம் கொடுங்க, ஒரு அவசரத்துக்கு ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னும், இல்லனா உங்ககிட்ட அந்த பழைய ஃபைல் இருக்குங்களா, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப சின்னதா ஒரு உதவியை கேளுங்க. நிச்சயமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்க உதவி கேட்கிறப்போ அவங்க மனசுக்குள்ள, ஆஹா இவரு நம்ம கிட்ட விவரம் கேட்டு வர்றாரே, நாம இவருக்கு உதவி செய்யற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கோமே அப்படின்னு ஒரு சின்ன பெருமை வரும். இதனால அவங்க ஆழ் மனசுல உங்க மேல ஒரு நல்ல மதிப்பு வந்துரும். இவரு நல்ல மனுஷன்தான் போலயே அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம உங்களை அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய காரியம் சொல்லி பாருங்க, சரிங்கண்ணா கண்டிப்பா பண்ணி தந்துடுறேன்னு தட்டாம செய்வாங்க. நம்ம ஊர்ல கேட்காம கொடுத்தாதான் சாமின்னு பாங்க. ஆனா காரியம் நடக்கணும்னா முதல்ல சின்னதா ஒரு உதவி கேட்டு பாருங்க, அப்புறம் பாருங்க அந்த மனுஷன் உங்க வழிக்கு எப்படி வர்றாருன்னு. இந்த 3வது ட்ரிக் இல்லூஷன் ஆஃப் சாய்ஸ், அதாவது விருப்பம் அவங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு மாயைய உருவாக்குறது. இல்லூஷன் ஆஃப் சாய்ஸ். யாராவது ஒருத்தரை ஒரு வேலை செய்ய வைக்கணும்னா அவங்க கிட்ட போய் இத செய்றீங்களா அப்படின்னு நேரடியா கேட்காதீங்க. ஏன்னா அப்படி போய் நிக்கிறப்போ அவங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு 50% வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கு பதிலா நீங்க புத்திசாலித்தனமா 2 சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அது எப்படின்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு, உங்க நண்பர்கிட்ட ஒரு வேலையா பேசணும்னு வைங்க. நாம நாளைக்கு பேசலாமா அப்படின்னு கேக்குறத விட, தம்பி நாம நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு பேசலாமா, இல்ல சாயங்காலம் 4 மணி வாக்குல ஒரு 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டு பாருங்க.
விஷயம் என்னன்னா, நீங்க இப்படி 2 ஆப்ஷன் குடுக்கறப்போ அந்த மனுஷன் பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா 10 மணிக்கு பேசலாமா இல்ல 4 மணிக்கு பேசலாமான்னு தான் யோசிப்பாரு. அவரு சரிங்கண்ணா, காலையில வேணா சாயங்காலமே பேசிடலாம் அப்படின்னு ஒரு நேரத்தை சொல்லுவாரு. அவருக்கு என்ன தோணும்னா, நாம தான் நேரத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். ஆனா நிசமாவே என்ன நடந்திருக்கு? நாம நடிச்ச மாதிரி அவரை பேச சம்மதிக்க வச்சிட்டோம். நம்ம ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரர் எப்படின்னு கேட்டா, அவர் வழிக்கு நாம போனா அவர் நம்ம வழிக்கு வருவாரும்பாங்க. அதே மாதிரி தாங்க இதுவும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாய்ஸ் கொடுத்தோம்னா காரியம் நம்ம வழிக்கு வந்துரும். இந்த 4வது விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு மனுஷனுக்கு அவரோட பேரு மேல இருக்கிற பாசம் வேற எது மேலயும் இருக்காது. பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க. இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியுங்க, ஆனா இதுக்கு இருக்கிற சக்தி ரொம்ப பெருசு. உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச சத்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அவரோட பேரு தாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும்போதோ இல்ல ஒரு காரியத்தை சொல்லும் போதோ அவங்க பேரை நடுவுல ஒரு வாட்டி சேர்த்து சொல்லி பாருங்களேன், அது அவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான நெருக்கத்தை உண்டாக்கும். உதாரணத்துக்கு, நம்ம ஊர்ல ஹோட்டலுக்கோ இல்ல ஒரு கடைக்கோ போறோன்னு வைங்க. அங்க வேலை செய்யற தம்பி கிட்ட, தம்பி ஒரு டீ கொண்டாங்க அப்படின்னு மொட்டையா சொல்றதை விட அவங்க சட்டையில இருக்கிற நேம் பேட்ச பார்த்துட்டு, என்னங்க சிவா தம்பி, ஒரு சூடா டீ போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. நெசமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருக்குங்க. ஆஹா, இவரு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு மரியாதை கலந்து சந்தோஷம் வரும். அப்புறம் பாருங்க, அந்த டீய மத்தவங்களுக்கு கொடுக்கறத விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா நல்லா ஆத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆபீஸ்ல கூட, சார் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, சிவகுமார் சார் நீங்க சொன்ன அந்த வேலையை செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க பேரை நீங்க உச்சரிக்கும் போது அவங்களுக்கே தெரியாம உங்க மேல ஒரு தனி பிரியம் வந்துரும். நம்ம ஊர்ல முகம் பார்த்து பேசணும்பாங்க, ஆனா பேரு சொல்லி பேசி பாருங்க, அந்த மனுஷனோட மனசையே நீங்க பிடிச்சிடலாம். நம்ம 5வது ட்ரிக், ஒரு மனுஷன் நிதானமா நின்னு பேசுறப்பவே பாதி காரியம் முடிஞ்சிருங்க. நிதானமான பேச்சும் கம்பீரமான நடையும். பாடி லாங்குவேஜ் கடைசி விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. நம்ம ஊர்ல சில பேர் பாத்தீங்கன்னா ஏதோ அவசரத்துல ஓடுற மாதிரி படபடன்னு பேசுவாங்க. அப்படி பேசுனா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இவன் ஏதோ பதட்டத்துல இருக்கிறான், இல்லனா நம்ம கிட்ட ஏதோ புழுகுறான், அதாவது பொய் சொல்றான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருங்க. அதுக்கு பதிலா நீங்க பேசும்போது கொஞ்சம் நிதானமா தெளிவா பேசி பாருங்களேன். உதாரணத்துக்கு, ஒரு முக்கியமான இடத்துல நின்னு பேசுறீங்கன்னு வைங்க. கைகளை இப்படி மறைச்சு வச்சுக்காம ஓப்பன் ஜெஸ்டர்ஸ், நேரா நிமிர்ந்து நின்னு பேசுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு நொடி கேப் விட்டு பேசுனா நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்குங்க. நெசமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்க நிதானத்தை பார்த்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கிறவரு, ஆஹா இவரு விவரம் தெரிஞ்சவரு, ரொம்ப தெளிவா பேசுறாரு அப்படின்னு நினைப்பாரு. நீங்க நிதானமா பேசுறப்பவே உங்களோட அத்தாரிட்டி, அதாவது அதிகாரம் கூடிடும். அப்ப நீங்க ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அவங்க அதை தட்டாம கேட்பாங்க. நம்ம ஊர்ல ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேம்பாங்க. அதே மாதிரிதாங்க, நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு மொழியும் அந்த நிதானமும் உங்க வெற்றியே சொல்லிரும். என்னங்க, அந்த 5 விஷயமும் சூப்பரா இருந்துச்சுங்களா? ஆனா இப்பதான் மெயினான விஷயத்துக்கே வர்றோம். நம்ம ஊர்ல பந்திக்கு முந்துவாங்க, ஆனா பேச்சுல ஜெயிக்கிறதுக்கு இந்த 2 போனஸ் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நிசப்தம், த பவர் ஆஃப் சைலன்ஸ். யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னு வைங்க. அவங்க அரைகுறையா பதில் சொல்லிட்டு நிறுத்திட்டாங்கன்னா நீங்க உடனே அடுத்த கேள்வியே கேட்காதீங்க. ஒரு 5 செகண்ட் அவங்க கண்ணையே பார்த்துட்டு கம்முன்னு இருங்க. நிசமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா ஆயிடும். ஆஹா, நாம சொன்னது இவருக்கு பத்தலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லாத ரகசியத்தையும் இன்னும் கூடுதல் விவரத்தையும் அவரே கொட்டிருவாரு. நம்ம ஊர்ல மௌனம் சம்மதம்பாங்க, ஆனா இங்க மௌனம் விவரத்தை வரவழைக்கும். 2, தலையாற்ற வித்தை. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பேசும்போதே உங்க தலைய லேசா ஆமாங்கிற மாதிரி ஆட்டிக்கிட்டே பேசுங்க. உதாரணத்துக்கு, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க லேசா தலைய ஆட்டினீங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களும் அறியாமலேயே அவங்க தலைய ஆட்டுவாங்க. அவங்க மூளைக்கு தெரியாமலேயே நீங்க சொல்றதுக்கு அவங்க சரின்னு சொல்லிருவாங்க. இது ஒரு பெரிய உளவியல் வித்தைங்க. கடைசியா ஒரு குட்டி,
ஆனா ஈஸியான வித்தை ஒன்று இருக்கு. அதுதான் மிரரிங் டெக்னிக். இந்த மிரர் டெக்னிக் ஒருத்தரை அப்படியே நம்ம வசப்படுத்துறதுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். எதிர்த்தாப்புல இருக்கிறவர் எப்படி இருக்காரோ அப்படியே நாமளும் ஒரு கண்ணாடி மாதிரி நடந்துக்கிறது. நம்ம ஊர்ல மனசுக்கேத்த மனுஷன்பாங்க. ஆனா நாம அந்த மனுஷரோட மனசை எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவர் கை கட்டி உட்கார்ந்துருக்காருனா நீங்களும் ஒரு நிமிஷம் கழிச்சு லேசா கை கட்டி உட்காருங்க. அவர் கொஞ்சம் வேகமா பேசுறாருனா நீங்களும் உங்க பேச்ச லேசா வேகம் பண்ணுங்க. அவர் ரொம்ப மெதுவா பேசுறாருனா நீங்களும் அப்படியே பண்ணுங்க. நிச்சயமாவே என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த மனசனோட ஆழ் மனசுக்கு என்ன தோணும்னா, ஆஹா, இவர் நம்மள மாதிரியே இருக்காரே, நம்ம டைப் ஆளுதான் போலயே அப்படின்னு ஒரு நப்பாசை வரும். இதனால அவருக்கு தெரியாமலேயே உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட் வந்துருங்க. அப்புறம் பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு டக்குன்னு ஒத்துப்பாங்க. ஆனா ஒண்ணுங்க, இது ரொம்ப தெரியற மாதிரி அப்படியே காப்பி அடிக்க கூடாது. ரொம்ப நயமா நிதானமா செஞ்சு பார்க்கணும். நம்ம ஊர்ல நிழல் மாதிரி கூடவே இருக்கணும்பாங்க. ஆனா இங்க நிழல் மாதிரி அவங்க மாதிரியே செஞ்சு பாருங்க. காரியம் கச்சிதமா உங்க பக்கம் திரும்பிடும். சரிங்க, இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப புதுசா இருந்துச்சு, எதை நீங்க நாளைக்கே ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம லைஃப் பாட் தமிழ் சேனல்ல எப்பவும் இது மாதிரி பயனுள்ள விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்து உங்களை பார்க்குறேங்க. தேங்க்யூ.